சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி கோட்டான்கள் நடுவே குயிலின் இசை மொழி. குயிலுக்குள் சீரும் புலியின் கடும் விழி. கொதிக்கும் எண்ணெய் சிரிக்காதடி கொள்கை நதி தீராதடி. சிறு கூழாங்கல்லை கூட வைரங்களாய் செய்ய வைராக்கியம் வேண்டுமே. அத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. ஊராரின் வார்த்தைகள் கல்லூறு வீசலம். போராடி நிமிர்ந்தால் நீ நின்று வாழலாம். நீரோடையும் ஆராதலாம். மௌனத்தினால் மலை சாய்க்கலாம். வரும் ஆபத்தை பழகி ஆர்ப்பாட்டமாய் வெற்றி தேரோட்டம் நடத்திடு. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. அம்மா ஆட்டோ வந்தாச்சு, வாங்க போலாம். வாமா சார், இந்தங்க உங்க பில். அதை எப்படி கொடுப்பா? அம்மா தம்பி பில்ல கொடுப்பா. இது வரைக்கும் எல்லா பில்லும் நீங்க தான் கட்டியிருக்கீங்க. கொடுங்க, நாங்க கட்டிக்கிறோம். அம்மா எல்லாருக்குமா செலவு பண்றோம்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு தானே செலவு பண்றோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இது ஒண்ணும் பெரிய செலவு இல்ல, நானே கட்டிக்கிறேன். தம்பி வாமா வா. உங்க வீட்டுக்காரர் இன்னும் வரலையே? அவரு ஏதாவது வேலையா இருப்பாரு, வந்துருவாரு. சரி போலாம். அம்மா பார்த்து உட்காருங்க. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்கம்மா. நான் டைம் கிடைக்கிறப்ப வந்து பாக்குறேன். சரி தம்பி. எங்க போனோமா? வலசரவாக்கம் அன்பு நகர். எவ்வளவு? 100 ரூபாய் சார். இந்த அவங்ககிட்டயே கொடுங்க சார். பணம்லாம் வேண்டாங்க. இல்ல பரவாயில்ல, வச்சுக்காங்கம்மா. பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. சரிங்க சார்.
நீங்க எப்பப்பா வந்தீங்க? உள்ள போய் பேசிக்கலாம். கதவை தர. சரி, உள்ள வாங்க. உட்காருமா. அப்பாவை கூப்பிடு. நீ உட்காரு. உட்காருங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ம். உனக்கு உடம்பு சரியாலன்னு அந்த தம்பி போன் பண்ண உடனே நான் ஆடி போயிட்டேன். பெருசா எதுவும் இல்லாம இதோட போச்சே, அந்த வகையில நிம்மதிதான். நீங்க என்னப்பா பேக்கோட வந்திருக்கீங்க? எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரீங்களா? இல்லம்மா, இனிமே இங்கதான் இருக்க போறேன். அங்க ஏதாவது பிரச்சனையா? என்னைக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. ஆனா எப்பவும் பொறுத்து போற அளவுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. என்னாச்சுப்பா? காயத்ரி, இல்லம்மா, என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். உங்க அப்பா இங்க நிம்மதிக்காக வந்திருக்காருமா. என்னாச்சுன்னு கேட்டு அவர் மனசை கஷ்டப்படுத்தாத. பேக் எடுத்து உள்ள வை. சரிம்மா. உங்களுக்கு தோன்ற வரைக்கும் இங்க இருக்கலாம். எங்களுக்கு அதுல சந்தோஷம்தான். இருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உனக்கே உடம்பு முடியல. பரவாயில்ல. உங்களை பார்த்ததும் எல்லாம் சரியா போயிடுச்சு. இருங்க, காபி எடுத்துட்டு வரேன். வாமா. எங்க அப்பாக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. வர சொல்லுங்க, விஷ் பண்ணணும். ம். வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் டாடி. அப்பாவோட கல்யாண நாளை ஞாபகம் வச்சிட்டு இருக்கே, ரொம்ப சந்தோஷமா. எனக்கு உங்களை பத்தின ஞாபகம் எல்லாம் இருக்குப்பா.
ஆனா உங்களுக்கு தான் எங்களை பத்தின ஞாபகம் சுத்தமா இல்ல. அது வரப்ப வரட்டும், பரவாயில்ல. அம்மா உங்களுக்காக வீட்ல காத்துட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். அந்த வீட்டுக்கும் எனக்கும் இருந்த பந்தம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே நாங்க வரமாட்டேன். இப்போ உங்களை கூட்டிட்டு வரேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க போலாம். நான் அவ முகத்துல முழிக்க விரும்பலன்னு போய் சொல்லு. எங்க அம்மா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? போய் அவகிட்டே கேளு. கேட்டேன்ப்பா. உங்களுக்கும் என் அம்மாவுக்கும் சண்டை 1000 தடவை வந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் வீட்டை விட்டு வராத நீங்க இப்ப வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க தானே. இவங்கள அம்மா விதவையாக்குவேன்னு சொன்னது உங்களுக்கு பிடிக்கல. அம்மா சொன்னதே நினைச்சிட்டு இவங்க ரோட்ல குப்பரை அடிச்சு விழுந்தது உங்களுக்கு பொறுக்கல. அம்மாவால இவங்க பாதிக்கப்பட்ட ஆத்திரத்துல அம்மாவை அடிக்க போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கீங்க. யார நீங்க முக்கியம்னு நினைக்கணுமோ அவங்கள நீங்க முக்கியமா நினைக்கல. நாங்க யார தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. நீங்க தப்பு பண்ணது நேத்தோட கடைசியா இருக்கட்டும். வாங்க வீட்டுக்கு போலாம். எந்த மனசை வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வர்றது? உங்க அம்மா என்ன அவமானப்படுத்தினா, அது விஷயமா ஜெயலட்சுமி அவகிட்ட பேசுறதுக்கு போனா, அதுக்கு உங்க அம்மா மதிப்பு கொடுக்கல. வழக்கம் போல கண்ணா பின்னான்னு பேசி அவளை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டா. இது வரைக்கும் உங்க அம்மாவை நான் அவமானப்படுத்தினது கிடையாது. ஆனா உங்க அம்மா ஜெயலட்சுமி அவமானப்படுத்திருக்கா. நல்ல வேளை யாரோ ஒருத்தர் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுனால இன்னைக்கு அவ உயிரோட இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா உங்க அம்மா பதில் சொல்லுவாளா? சொல்லு. ஏன் நடந்ததை பெருசுப்படுத்துறீங்க? அதான் எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு நடந்ததை பெருசா பேசி எங்க அப்பா மனச மாத்தி இப்ப என் முன்னாடி நடிக்கிறீங்களா? இல்ல பூஜா, எங்க அம்மா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்பா வீட்ல வந்துதான் அம்மாவை பார்த்தாங்க. எங்க அம்மாவுக்கு நடந்த சம்பவத்தினாலதான் உங்க வீட்ல இவ்ளோ பெரிய சண்டை நடந்திருக்குன்னு எங்களுக்கு நீ சொல்லிதான் தெரியுது. அப்பா ஏதோ மன கஷ்டத்துலதான் இங்க வந்து தங்கியிருக்காருன்னு நினைச்சோமே தவிர எங்க அம்மாக்காக பிரச்சனை பண்ணிட்டு கோச்சிட்டு வந்திருக்காருங்கிற விஷயமே இப்பதான் பூஜா எங்களுக்கு புரியுது. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல பூஜா. யார் மேல கை வைக்கிற? நான் உன் மேல கை வைக்க கூடாதா? உங்க அப்பா தானே எங்க அப்பாவும். 2 பேருக்கு அப்பா ஒருத்தரா இருக்கலாம். நான் கௌரவத்துக்கு பிறந்தவ. ஆனா நீ கேவலத்துக்கு பிறந்தவ. என் மேல உன் கை படுறது அசிங்கம் பண்ற மாதிரி இருக்கு. என்ன நீ தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. பூஜா, நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. போதும்பா, நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது. என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் இஷ்டத்துக்கு நீங்க நடந்துக்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். இப்ப நீங்க என் கூட வரல, ஏற்கனவே பண்ணதை தாண்டி நான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏதாவது செஞ்சுக்கவா இல்ல வண்டியில ஏறுறீங்களா? வரமாட்டேன். ஓ மிரட்டலுக்கும் உங்க அம்மா மிரட்டலுக்கும் பயந்து என் மனசாட்சி நான் தொலைச்சிட்டேன். ஆனா இனிமே அதை தப்பா நான் பண்ண மாட்டேன். நான் நினைக்கிற இடத்துல தான் இருப்பேன். என் மனசை மாத்தத்துக்கு முயற்சி பண்ணாத. போயிட்டு வா. போறேன். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க.
பொண்ணு குணம் தெரிஞ்சும் அதுகிட்ட இப்படி பேசி அனுப்பிட்டீங்களே. இவ்வளவு காலமா வாயெல்லாம் பூச்சியா இருந்த இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்க. இனிமேல பேசுவேன். காயத்ரி, வாங்க. ஏதோ ஃபோன் பண்ணி பேசணும்னு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? என்ன உங்க முகமே சரியில்லை? ஏதாவது பிரச்சனையா? என்னடா இப்படி கேக்குறேன்னு நினைக்காதீங்க. உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் ஐயர் சொன்னாரு. எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்க குடும்ப சூழ்நிலை பத்தி தெரிஞ்சவனா கேக்குறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்க அப்பா இப்ப எங்க வீட்ல இருக்காரு. அவர் ஏதோ மன கஷ்டத்துல வந்திருக்காருன்னு இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவர் இந்த வீட்ல சண்டை போட்டுட்டு வந்திருக்காருன்னு தெரியுது. இப்போ என்ன பண்ண போறீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீங்க தப்பா நினைக்கலன்னா என் மனசுல பட்டதை சொல்லாமா? சொல்லுங்க. அந்த அம்மா ஆத்திரமா நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்களும் ஆத்திரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சண்டை போட்டா சண்டை தான் அதிகமாகும். ஆனா சமாதானமா போனா நெருக்கம் அதிகமாகும். அவங்க இப்ப வேணா மாறாம இருக்கலாம். ஆனா அவங்க விஷயத்துல நீங்க காட்டுற பொறுமை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாத்தோம். உங்க அம்மாவுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டீங்க. இதையும் பண்ணுங்க. கண்டிப்பா சேஞ்ச் வரும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லங்க, என் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றீங்க. உங்க அக்கறை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்களும் சொல்றீங்க. இனி அப்படியே இருக்கேன். குட். வாங்கல, உங்களை வீட்ல டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். சரி. நல்லா இருக்கியா? தேங்க்ஸ். செண்பகம் வந்தாச்சா? நாங்க வந்து half an hour ஆச்சு, நீங்க தான் லேட். இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க. கூல் ட்ரிங்க் சாப்பிட்டீங்களா? இதான் வெட்டிங் சாரியா? டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. டிசைன் நல்லா இருந்தது, அதான் வாங்கினேன். அப்படியா? நெக்லஸ் சூப்பரா இருக்கு. ஆமா, நெக்லஸ் புதுசுதான். பேங்கிள்ஸ் மாத்த போனேனா அப்படியே நெக்லஸ் வாங்கிட்டேன். உனக்கு என்ன, நீ நினைச்ச உடனே வாங்கலாம். நீதான் அவ்வளவு பெரிய ஆளாச்சே. என்ன ராஜேஸ்வரி, உன் வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு எங்க எல்லாரையும் முன்கூட்டியே கூப்பிட்டுருக்க. உங்க வீட்டுக்காரர் எங்க? அவரு இப்போ வந்துகிட்டே இருப்பாரு. அம்மா பூஜா, பூஜா நில்லுமா, உட்காருங்க. இதோ வந்துடுறேன். சரி. என்னடி நீ மட்டும் வந்திருக்க? அவர் எங்க? அவர் வரமாட்டாராம், அந்த வீட்ல தான் இருப்பாராம். இத சொல்றதுக்கு தான் அங்க போயிட்டு வந்தியா? என்ன என்னமோ பண்ண சொல்ற?